வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். சொல்லுங்கள். வணக்கம் மேம். சொல்லுங்கள். வயிற்றுல கட்டி எதுவும் வந்ததுன்னா, கட்டிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா மேம்? வயிற்றில் கட்டிகள் வந்தால் அதை கரைப்பதற்கு முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரையின் பெயர் பங்கஜ் முத்திரை. அதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முத்திரை செய்ய தயார ஆரம்பிச்சிருங்க. நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க. முதுகு தண்டு நேராக இருக்குது. இப்போ அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்மளோட மூச்சு எப்படி உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் விடுறோன்றதை வாட்ச் பண்ணாலே போதும். இப்போ பங்கஜ் முத்திரை செய்ய தயாராங்க. கை விரல்களை வச்சு கை விரல்களை இணைத்து பங்கஜ் முத்திரை செய்கிறாங்க. இப்போ இந்த மணிக்கட்டு பகுதி முதல்ல சேர்ந்துருக்கணும். 2 பேர் செய்யுங்க. கீழே அந்த ரிஸ்ட்டு சொல்கிறோம்ல, மணிக்கட்டு பகுதி சேர்ந்துருக்கு. அடுத்து சுண்டு விரல் சைடு வைஸாக நல்லா ஒட்டி இருக்கணும். அங்கிட்டு கட்டை விரல்களோட நகை நுனிகளும் இணைந்திருக்கணும். சாந்தி மேம், நீங்கள் சுண்டு விரலோட நுனி சேர்ந்துருக்கணும். இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரிஸ்ட்டு இணைச்சிருக்காங்க, மணிக்கட்டு சுண்டு விரலோட பக்கவாட்டில் இணைச்சிருக்காங்க, அந்த பெருவிரலோட பக்கவாட்டில் இணைச்சிருக்காங்க. 2 பேரும் கைகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பங்கஜ் முத்திரை, பங்கஜ் தாமரை. இதை ஃபஸ்ட்டு மேம் நீங்கள் தாமரை மொட்டு போல் வச்சு காமிங்க ஜோதி மேம். ஓகே, இந்த மாதிரி முதல்ல வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி இருந்துட்டு அடுத்து கைகளை நல்லா விரித்து வச்சுக்கலாம். ஆனால் எப்படி கைகளை விரித்தாலும் மேம் கொஞ்சம் கைகளை விரித்து காமிங்க. அழகாக தாமரை மலர் விரிவது போல் விரித்து வச்சுக்கலாம். ஆனால் எப்படி வச்சுருந்தாலும் நம்ம மணிக்கட்டு ஒட்டி இருக்கணும், சுண்டு விரலோட பக்கவாட்டில் ஒட்டி இருக்கணும் நுனியில். அதே மாதிரி பெருவிரலோட நுனிகளும் அந்த சைடு பக்கவாட்டிலையும் ஒட்டி இருக்கணும். இந்த சுண்டு விரலோட அழுத்தத்தையும் இந்த ரிஸ்ட்டில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் அங்கிட்டு பெருவிரலில் பக்கவாட்டில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். உங்கள் எண்ணத்தால் எப்படி ப்ரீத் வாட்ச் பண்ணிங்களோ மற்றொரு மனத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி முத்திரை பயிற்சிகளை ஒரு 21 நாள் அதில் இருந்து 48 நாள் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்க டிசீஸோட நிலையை பொறுத்து இந்த நாட்களை நம்ம வச்சுக்கணும். 21 நாளாக 48 நாளாக இருந்தால், லேசாக இருந்தால் 21 நாள். கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது, டிசீஸோட வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 48 நாள் சூஸ் பண்ணிக்கலாம். காலை, மதியம், இரவு 3 நேரமும் இந்த முதிரைகளில் ஒரு 3 நிமிடம் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே முதிரை பயிற்சியை செஞ்சிடணும். இந்த பங்கஜ் முதிரையோட பலன்கள் அதிகம் இருக்குது. அதில் ஒன்று தான் முக்கியமான பலன் தான் வயிற்றில் இருக்க கட்டிகளை குறைக்கும். ஜீரண மண்டலம் நல்லா இயங்கும். உடல் உஷ்ணத்தையும் குறைக்குதா. இந்த மாதிரி நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பங்கஜ முத்திரையை செய்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், நித்திரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.